சேகர் பாபு அவர்கள் கேட்கிறாரு, தமிழ்நாட்டு முருகனுக்கும், யோகி ஆதித்யநாத்துக்கும், பவன் கல்யாணுக்கும் என்ன தொடர்பு? எதற்காக அவங்கலாம் சீஃப் கெஸ்ட்டா கூப்பிடுறாங்க? அவங்கலாம் சனாதனத்தை ஆதரிச்சு பெரிய அளவுல பேசுறவங்கல்ல. ம். இந்து மதத்துக்கு ஆதரவானவங்கல்ல. இங்க சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறப்ப பவன் கல்யாண் ஆந்திரால எவ்வளவு பவர்ஃபுல் டாக் குடுத்தாரு. ம். அவர கூப்பிட்டு நம்ம ஒரு நன்றி செலுத்தணும்ல, மரியாதை பண்ணணும்ல. ஆனா அரசியல் இல்ல இந்த மாநாடு. என்ன அரசியல்? எதற்காக அவர கூப்பிடுறோம்னு சொல்றோம். அப்ப சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது அரசியலா, ஆன்மீகமா? உதயநிதி பேசினது ம். சொல்லுங்க. அது என்னது, அரசியலா, ஆன்மீகமா? அது இந்த கேள்வியை நீங்க போய் ஏற்ற கேட்கல. தாழ்வுகளை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது சனாதனம்னா இந்து மதம். அதை ஒழிக்கணும்னு பேசினார் உதயநிதி. அதனாலதான் இவ்வளவு ரியாக்ஷன். அதனாலதான் இன்னைக்கு கோர்ட்ல போய் பதில் சொல்லிட்டு இருக்காரு நீதிமன்றத்துல. சனாதன தர்மம்ன்றது இந்து தர்மம் தான். இந்துன்ற பேரு வெள்ளைக்காரன் வந்ததுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்காரன் வச்ச பேர் தான். அதைத்தான் நம்ம வச்சிருக்கோம். ஒரிஜினலா இதுக்கு சனாதனம் தான் எல்லாம் பேசியிருக்காங்க ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னால. அதை ஒழிக்கணும்னா நீ இந்து தர்மத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லி தான் கேஸ் வழக்கு நடக்குதுல. இப்போ உதயநிதி மேல கோர்ட்ல போய்த்தானே இருக்காரு. அதனால யோகி ஆதித்யநாத் கூப்பிடுறோம். ஒண்ணு. ரெண்டாவது, யோகி அவர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருக்கு. என்ன தொடர்பு சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலையே. தமிழ்நாட்டுல ஒரு சித்தர் இருந்தார், கோரக்கநாதர். கோரக்கநாதர்ங்கிற ஒரு தமிழ் சித்தர். சித்தர்களே தமிழ் பரம்பரை தான், தமிழ் ட்ரெடிஷன் தான் சித்தர்கள். அந்த சித்தர் தான் நாடு முழுக்க போனார். ஏன்னா அவர் ஒரு புது வகையான நாத வழிபாட்டு முறை கொண்டு வந்தார். அதனாலதான் அவருக்கு கோரக்கநாதர்னு பேர். அவர் பேர் கோரக்கர். நாத வழிபாட்டு முறை, நாத வழிபாடுன்றது ஒரு வகையான கல்ட். அது அதை கொண்டு வந்ததுனால அவர் கோரக்கநாதர் அப்படின்னு பேர். அதனாலதான் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்தார் அவர் பீரியட்ல. அவர் போய் எஸ்டாப்ளிஷ் பண்ண மடம் தான் கோரக்பூர். கோரக்கர் போய் இருந்த இடம் தான் கோரக்பூர். அந்த கோரக்பூர் மடாதிபதி வாரிசுகள்ல வந்தவர் தான் யோகி ஆதித்யநாத், பீடாதிபதி அவர். அதாவது யோகி ஆதித்யநாத் அவர்களது பீடங்கள் அடிப்படையில் முன்னோர்கள் வந்து இந்த கோரக்பூர்ல இருந்து ஃபோன் பண்ணவர் தான். அதனால அந்த சீடர் தான் யோகி ஆதித்யநாத். அதனால அவருக்கு தமிழ் மேல பெரிய பற்று இருக்கு, தமிழ்நாட்டு மேல மரியாதை இருக்கு. கோரக்கர் பிறந்த பூமி, தங்கள் குருநாதர் ஆதி குரு இல்லையா கோரக்கர், ஆதி குரு அவதரித்த இடம் தமிழ்நாடுங்கிறதுல அவருக்கு தமிழ்நாடு மேல ரொம்ப பற்று இருக்கு. தமிழ்நாடு எப்ப கூப்பிட்டாலும் வர விரும்புறாரு.